வணக்கம்ப்பா. அந்த காலத்துலலாம் பசங்களை ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு 5 வயசு முடிஞ்சிடணும். முடிஞ்சு 6ஆவது வயசு துவங்கினா தான் ஸ்கூலில் சேர்ப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் இப்போ குழந்தைய பிறந்த வயசு தேதியெல்லாம் குறித்து வைக்க மாட்டாங்க. அவங்க வாட்டில் விட்டுருவாங்க. ஏன்னா ஒரு வீட்டில் 10 15 வரைக்கும் யார் அதெல்லாம் குறித்து வச்சுட்டு இருப்பா? அப்படிலாம் குறித்து வைக்க மாட்டாங்க. அப்போ ஸ்கூலுக்கு போனோடனே என்ன சொல்லுவாங்க வாத்தியாருங்க, வயசு சொல்ல தெரியாதா, உடனே இந்த கையை தூக்கி குழந்தைகளை இப்போ சுற்றி இந்த காதை தொடணும்பாங்க. இப்படி தொட்டால் 5 வயசு முடிஞ்சாதான் அந்த குழந்தைகளுக்கு அந்த கை வளர்ச்சி அடைஞ்சு இப்படி காதை தொடும். அப்படி காதை தொட்டால் ஸ்கூலில் சேர்ப்பாங்க. இல்லாட்டி நீங்கள் அடுத்த வருஷம் வாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுதான்ப்பா நல்லது. ஏன்னா அப்போ தான் குழந்தைகளுக்கு அந்த 5 வயசு முடிஞ்ச 6 வயசில் தான் கை எலும்புகள்லாம் பலப்படும். ஒரு பென்சிலோ பேனாவோ குச்சியோ வச்சு எழுதுறதுக்கு அது வசதியாக இருக்கும். வலிக்காது, கை வலிக்காது, நல்லா எழுதுங்க, எழுத்துக்களும் நீட்டாக வரும். இப்போ அப்படி இல்லை. 3 வயசுலேயே கொண்டு போய் எல்கேஜி ப்ரீகேஜின்னு சேர்த்து விட்றாங்க. அப்பயே படி, எழுது, ஏபிசிடி எழுது, 1 2 3 எழுது அப்படி என்னத்தவா ஒன்று சொல்லிவிட்டு வீட்டில் இது பெற்றோர்களுக்கு தான் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. கொடுக்கலன்னா ஏன் இல்லை அப்படி மீட்டிங் போட்டு எதுக்கு உங்கள் பிள்ளை எழுதலை, நீங்கள் சரியாக சொல்லி கொடுக்கல, வீட்டில் கவனிக்க மாட்டீங்கன்னு பெற்றோர் எடுத்துட்டாங்க. இதுக்காக என்ன செய்கிறாங்க பெற்றோர்கள், குழந்தைகளை பிடிச்சி உட்கார வச்சு அவங்க கையை பிடிச்சி அமுக்கி அவங்க கை பிடிச்சி எழுத வைக்கிறாங்க. பாவம்ப்பா, சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு கையெலும்புகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காது, வலிக்கும், அப்புறம் எழுத்தும் சரியாக வராது. இது எதுக்கு இந்த பிரச்சனை? அதனால் எல்கேஜி யூகேஜி படித்தா நீங்கள் ஸ்கூல்லே சொல்லுங்கள், எங்கள் பசங்க எழுதாட்டி அவங்களா ஏதாவது கிறுக்குனாக்கு இருக்கட்டும், முடியும் ஒரு முட்டையோ ஒரு கோடோ போட்டு கிறுக்குனாக்கு இருக்கட்டும், ஏதாவது கலர் அடிக்கட்டும், ஏதாவது ஒரு செய்யட்டும், கையை பிடிச்சி நாங்கள்லாம் எழுத மாட்டோம், எழுதவும் சொல்லாதீங்க, ஹோம்ஒர்க்குங்கிறத இப்படி கொடுக்காதீங்க சொல்லி நீங்களே தைரியமாக பேசுங்க. பேசி குழந்தைகளுக்கு அந்த பிஞ்சு கையை அமுக்கி எழுத வச்சு கஷ்டப்படுத்தாதீங்கப்பா.